அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரூபினி. நான் இந்தியன் வங்கி சுயதொழில் பயிற்சி நிறுவனத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக பயிற்றுனராக வேலை செஞ்சுட்டு வரேன். ஸோ எங்களுடைய பயிற்சி மையம் பார்த்திங்கன்னா எப்படி நிறுவப்பட்டது அப்படின்னா 1982 கர்நாடகா மாநிலத்திலிருந்து அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முன்னோடி வங்கி, மாவட்டத்தின் முன்னோடி வங்கிகள் இந்த பயிற்சியை எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் வங்கி தான் முன்னோடி வங்கி. ஸோ நம்ம நிறுவனம் இந்தியன் வங்கி சுயதொழில் பயிற்சி நிறுவனம் மூலியமாக இதை இயங்கிட்டு வருது. மத்திய மற்றும் மாநில அரசு இணைந்து இந்த பயிற்சி மையத்தை நடத்திட்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் ஆண்கள் இரு பாலருக்குமே பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் 325 பயிற்சிகள், 8000 பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் 3000 பேருக்கு நாங்கள் உடனடி கடனும் வாங்கி கொடுத்துருக்கோம். 3000 பேருக்கு உடனடி கடன் இல்லாமல் அவங்க அந்த தொழிலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அவங்க மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி நடத்திட்டுருக்கோம். மற்றும் பார்த்திங்கன்னா பயிற்சியில் பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான பயிற்சின்னு சொன்னேன். பயிற்சிக்கு உபகரணங்கள்லேருந்து மத்திய மாநில அரசின் சான்றிதழ் கொடுக்குறோம். மற்றும் பார்த்திங்கன்னா மதிய உணவு நாங்களே கொடுக்குறோம். 2 வேளை சிற்றுண்டு, காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுத்துட்றோம். பயிற்சிக்கு உண்டான மெட்டீரியல், எல்லா வகையான மெட்டீரியல்ஸ், இப்போது டெய்லரிங்க்கு வராங்கன்னா அதுக்குண்டான துணியிலேருந்து ஊசி, நூல் எல்லாமே நாங்களே இலவசமாக கொடுத்துட்றோம். பயிற்சிக்கு கற்றுக்கிறது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளோட இது. அப்புறம் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தாங்கன்னா மகளிர் குழு மற்றும் 100 நாள் வேலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்றதுக்காக முற்றிலும் இந்த நோக்கத்தோடு தான் இந்த இலவச பயிற்சி மையம் நடத்திட்டுருக்கோம். இந்த பயிற்சி மையத்தோடைய முக்கிய இதுவே என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டெய்லரிங்க்கு வராங்கன்னா அந்த தொழில் மட்டும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லாமல் அந்த தொழிலை எப்படி அவங்க கடைசி வரைக்கும் கரெக்டாக அதை கொண்டு போகணும், ஒருநிலைப்படுத்தி அதை சரிசமமான அந்த ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு தொழிலை எப்படி நடத்தணும், யார் யார் மூலயமா ஒரு மார்க்கெட்டிங்க்கு கேட்கணும், எங்கெல்லாம் மானியத்துடன் லோன் வழங்குறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா மனதை அமைதிப்படுத்துவதற்கு யோகா கிளாஸ் நடத்துகிறோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இலவசமாக இந்த ஒரு பயிற்சியிலையும் பார்த்திங்கன்னா இலவசமாக எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பயிற்சியின் இறுதியில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு சான்றிதழ் வழங்கப்படுது. இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான பயிற்சி தான். பயிற்சி முடிந்த உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் லோனுக்கு மானியத்துடன் கூடிய வங்கி கடனும் நாங்கள் உடனே வாங்கி கொடுத்துருவோம். பெண்களுக்கு வயது வரம்பு பெண்கள் அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா எல்லா பெண்கள் மற்றும் ஆண்கள் இருப்பாளருக்குமே பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஏன்னா நம்ம பயிற்சியினுடைய முக்கிய நோக்கமே அவங்க ஒரு தொழில் செய்யணும் அப்படின்றது தான். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு டெய்லரிங்க்கு வராங்கன்னா ஒரு அளவு எடுக்கிறதுக்கு, அது உண்டான குறிப்பு எழுதுறதுக்கு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அந்த கல்வி தகுதி நம்ம கேட்குறோம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், ஒரு 8th or 10th பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதும். இரு பாலருக்குமே பார்த்திங்கன்னா கல்வி தகுதி அதுதான். மற்றும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இலவச பயிற்சியுடன் கூடிய சான்றிதழும் நம்ம கொடுத்துருவோம். கிராமப்புற பெண்களுக்கு என்னென்ன வசதிகள்? இப்போது கிராமப்புற பெண்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து தர முடியும் அப்படின்னா, கிராமத்தில் அந்த இப்போ ஒரு ஏரியா இருக்குது, ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னா, ஒரு கிராமப்புற பகுதி இருக்குன்னா அந்த பகுதியிலே ஒரு 30லேருந்து 35 பேர் குறிப்பிட்ட இந்த பயிற்சி, ஒரு மசாலா பயிற்சியாக இருக்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா தையல் பயிற்சியாக இருக்கலாம், இல்லைனா ஆரி ஒர்க்கு, அந்த மாதிரி பயிற்சிகள் அவங்களுடைய விருப்பத்தோட ஒரு 35 பேர் சேர்றாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துலையே எந்தெந்த கிராம பகுதியில் அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துலையே நாங்கள் முற்றிலும் அந்த பகுதியிலே நாங்கள் இலவசமாக அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மகளிர் திட்டத்தோடு இணைஞ்சி அவங்களுக்கு குழுவாக செயல்படுறதுக்கு உண்டான, அடுத்து அதை தொழிலாக மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்களுக்காக மகளிர் திட்டம் மூலமாக நம்ம கடன் உதவியும் செஞ்சு தரோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். பெண்களுக்கு பிரத்யேகமாக நிறைய விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. எங்களுக்கு ஒரு சந்தேகம், நான் ஆண்ன்ற முறையில் கேட்குறேன். எங்கள் ஆண்களுக்கு நல்ல குறிப்பிட்ட சலுகைகள் இருக்கா? ஆண்களுக்கு பயிற்சி காலம் மாறுபடுதா? அவங்களுக்கு போகிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிற்றுண்டி, மதிய உணவு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கும் உண்டா? அவங்களுக்கும் பெண்களுக்கு சம உரிமை அப்படின்ற மாதிரி ஆண்களுக்கு சம உரிமை இதில் கிடைக்குமா? ஆண்களுக்கும் இதில் சம உரிமை இருக்குது சார். ஸோ பெண்கள் பயிற்சி மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா, செல்ஃபோன் பயிற்சி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி, ஃபாஸ்ட் ஃபுட்டு,
அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்எம்வி டிரைவிங்கு வித் பேட்சோடு நாங்கள் போட்டு தரோம். ஸோ பெண்கள் அப்படின்னு இல்லாமல் ஆண்களுக்கும் இதில் சரிசமம் பங்கு இருக்குது. ஆண்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, அவங்க வீட்டில் இருக்கவங்க ஒரு குழுவில் இருக்காங்களோ இல்லை 100 நாள் வேலையில் இருக்காங்களோ ஆண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அதுக்குண்டான பயிற்சியை நாங்கள் அளிக்கிறோம் அவங்களுக்கு. ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா, கிராமத்துலேருந்து வராங்க இல்லைனா கொஞ்சம் தூரத்துலேருந்து வராங்கன்னா அவங்களால வந்து ஒரு போக்குவரத்து செலவு அவங்களால பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் போக்குவரத்து செலவு கூட ஒரு குழுவாக ஒரு 10 பேர் வராங்க, ஒரே ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வராங்கன்னா போக்குவரத்து செலவு கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதுக்குண்டான விஷயங்கள் நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ நல்லது மேடம், நீங்கள் சொல்கிறது நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறீங்க. எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, எத்தனை பயிற்சிகள் வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் பெண்களுக்குன்னு பிரத்யேகமான பயிற்சி இருக்கா, ஆண்களுக்குன்னு பிரத்யேகமான பயிற்சி இருக்கா, 2 பேரும் கலந்த மாதிரி எத்தனை பயிற்சிகள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பெண்களுக்குன்னு உண்டான பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தையல் பயிற்சி இருக்குது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பயிற்சி இருக்குது, டேலி கொடுக்குறோம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் ட்ரைனிங் இருக்குது, இந்த ஜுவல் மேக்கிங் சொல்லுவாங்க, இந்த காஸ்டியூம் ஜுவல்லரி செயற்கை ஆபரணங்கள் தயாரிக்கிற அந்த பயிற்சி இருக்குது, காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன் பண்ணை அமைக்கிறது, கமர்ஷியல் ஃப்ளோரிகல்ச்சர் சொல்லுவாங்க, பூந்தோட்டம் அமைக்கிறது, மாடி தோட்டம் அமைக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடி தோட்டம் பூந்தோட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாளரும் வந்து கலந்துக்கலாம். பெண்கள் தையல் பயிற்சி தனியாக இருக்குது, ஆண்கள் தையல் பயிற்சி தனியாக இருக்குது. அதே மாதிரி பியூட்டிஷியன் வந்து பெண்கள் தனியாக இருக்குது, ஆண்கள் தனியாக இருக்குது. மற்றபடி மற்ற பயிற்சிகள் எல்லாமே ஆண் பெண் இருப்பாளருமே வந்து கலந்துக்கலாம். இது 2 பயிற்சி மட்டும்தான் எக்ஸம்ஷன். ஆண்களுக்கு உண்டான பயிற்சிகள்னு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா, செல்ஃபோன் பயிற்சி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் தயாரிப்பு பயிற்சி, எல்எம்வி வித் பேட்சோடு போட்டு தரோம். ஸோ அந்த மாதிரி பயிற்சிகள் முக்கியமாக ஆண்களுக்குன்னு உண்டான அந்த பயிற்சிகள்னு தனியாக இருக்குல்ல, அதுலேயே வந்து நாங்கள் அது தனியாக ஆண்களுக்கு உண்டான பயிற்சிகள் நாங்கள் நடத்தி தரோம். இது வரைக்கும் இந்த நிறுவனம் ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா 12 வருடங்கள் ஆகுது. 12 வருடத்தில் நாங்கள் வந்து 8000 பேருக்கு வந்து பயிற்சிகள் அளிச்சிருக்கோம். 8000 பேருக்கு பயிற்சிகள் அளித்தது இல்லாமல் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 பேருக்கு வங்கியுடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா வங்கி கடன் உடனே வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ பயிற்சிக்கு வர 30 பேர் வராங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 20 பேர் 25 பேர் நாங்கள் உடனடியாக ஒரு கடை வைக்க போகிறோம், இல்லை நாங்கள் உடனே வந்து இதை ஒரு தொழிலாக செய்ய போகிறோம் அப்படின்னு எங்ககிட்ட வராங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு மானியத்துடன் கூடிய மத்திய அரசினுடைய மானிய கடன்லாம் இருக்குது. யூஐஜிபி இருக்குது, தாட்கோ இருக்குது, பிஎம்இஜிபி ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்லலாம் வந்து மானியத்துடன் கடன் நாங்கள் வழங்கிட்டு வரோம். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை கொஞ்சம் சிறு தொகையாக எங்களுக்கு இருந்தால் போதும், ஒரு 20,000 ரூபாய் ஒரு 30,000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்ற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்ரான்னு ஒரு கடன் திட்டம் இருக்குது. அந்த முத்ரா கடன் திட்டம் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 30,000 ரூபாய் வரைக்கும் முத்ரா திட்டத்துலேயும் நாங்கள் வாங்கித்தரோம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு பயனாளர் பயனடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். எப்போவுமே வந்து நம்ம வேலையே வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஒரு சுய தொழில் நம்ம சுயமாக செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிறுவனத்தினுடைய முக்கிய நோக்கமே. ஸோ மகளிர் குழுவில் இருக்காங்கன்னா குழுவில் கடன் வாங்கிட்டு அதை வேறு எதனா செலவு பண்ணாமல் ஒரு பயனாக வந்து நம்ம ஒரு தொழிலை நடத்தணும், ஒரு தொழில் செஞ்சு அந்த தொழில் மூலயமா ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்றதும் மகளிர் திட்டத்தோடு இணைஞ்சு நம்ம இதை செயல்பட்டு வந்திருக்கிறதால இதை எல்லாருமே வந்து பயனடையணும். வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் அக்கம் பக்கத்தில் யார் இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8754016739. என்னுடைய பேர் வந்து ரூபினி.